இதுதான் நடந்திருக்கணும். ஆனா இதெல்லாம் ஒரு அனுமானம் தானே. உண்மையான எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஐயா தான் கண்ணு முடிக்கணும். அப்படி இல்லைன்னா நாடி ஜோசியரை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாமே. எதுக்கு சந்தேகம்? காலையில வேலையா நாடி ஜோசியரை போய் பார்க்கணும். இந்த குழப்பத்துக்கான விடையை கண்டுபிடிக்கணும். கடவுளே, மந்திரமூர்த்தி ஐயாவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அவருக்கு சீக்கிரமே சரியாகி நல்லபடியா அவங்க ஊருக்கு திரும்பி போகணும். அத்தை, அத்தை, அத்தை. வரேம்மா. அத்தை, நான் போறப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஐயா எப்படி இருக்காருன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு அப்படியே கடைக்கு போயிடுறேன். சரிம்மா, பார்த்து பத்திரம். வாங்க தம்பி. என்னங்க நீங்க என்ன இங்க கிளம்பி வந்துட்டீங்க? எங்க துர்கா வரலையா? ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? ஐயா நல்லா தானே இருக்காரு? ஐயா நல்லா இருக்காருங்க. துர்கா ஐயா கூட இருக்கிறேன்னா அது நான் இப்ப ஒரு இடத்துக்கு போறேங்க. நீங்களும் என் கூட வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. எங்க போறீங்க? ஒண்ணும் இல்லைங்க. அன்னைக்கு நம்ம எல்லாரும் பார்க்குக்கு கிளம்பி போன போது ஐயாக்கு ஒரு போன் வந்து ஐயா எங்கேயோ கிளம்பி போனார். ஞாபகம் இருக்குங்களா? ஆமா. எங்க போறேங்கிறத ஐயா சொல்லல. ஆனா உட்கார்ந்து யோசிச்ச போது ஐயா ஏன் நாடி ஜோசியரை பார்க்க போயிருந்திருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது. 2 நாள் பொறுத்து வந்து பாருங்கன்னு தான் நாடி ஜோசியர் சொன்னாரு. ஒருவேளை என்ன பத்தின ஓலை முன்கூட்டியே கிடைச்சு அது சம்பந்தமா பேசுறதுக்கு நாடி ஜோசியர் கூப்பிட்டு ஐயா ஒருவேளை போயிருப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா நாம பார்க்ல இருந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்காக வெளியில வந்தோம் இல்லையா? அப்போ ஐயா பதட்டமா என்ன தேடி எங்க வந்தாரு. ஏதோ ஒரு பேரை சொல்லி என்ன கூப்பிட்டாரு. என்ன பேரை சொல்லி என்ன கூப்பிட்டாருங்கிறது எனக்கு எப்பவும் புரியல. ஆபரேஷன் முடிஞ்சு மயக்கத்துல இருந்து ஐயா கண் முடிச்சதும் நம்ம கிட்ட சைகையில ஏதோ சொல்ல முயற்சி பண்ணாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஆமா. அப்ப எனக்கு வித்தியாசமா எதுவுமே தோணல. ஆனா பொறுமையா இது எல்லாத்தையும் யோசிச்ச போது ஒருவேளை நாடி ஜோசியர் ஐயா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அந்த விஷயத்தை தான் ஐயா சைகை மூலமா நமக்கு சொல்ல முயற்சி பண்ணிருப்பாரோ. இப்ப ஒண்ணு இல்லைங்க. நாம நேர நாடி ஜோசியரை போய் பார்த்து ஐயா அவரை வந்து பார்த்தாரா, ஐயா அவர்கிட்ட என்ன பத்தி ஏதாவது தகவல் சொன்னாரா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த குழப்பம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சிடும் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதும் சரிதான். என் வாழ்க்கைய பத்தி எனக்கு தெரிஞ்சுக்க ஒண்ணும் இல்ல. ஆனா உங்க குடும்பம் எங்க இருக்குங்கிற தகவல் உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். அது ரொம்ப முக்கியம். அதுவும் ஐயா இப்படி இருக்கிற சூழல்ல உங்க குடும்பம் உங்களுக்கு கிடைச்சா அது உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்கும்ல. வாங்க நம்ம முதல்ல அங்க போலாம். அத்தை, நாங்க என்னன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறோம். சரிம்மா, நல்ல தகவலோட வாங்க. சரிங்க அத்தை. தம்பி, நம்பிக்கையோட போங்க. இன்னைக்கு உங்க குடும்பம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். உங்க வாக்கு பலிக்கட்டுமா? போயிட்டு வந்துடுறோமா? போயிட்டு வாங்கப்பா. சரிங்க அத்தை, பார்த்து பத்திரம். தம்பி, வாங்க சார். ஐயா வர சொல்லியிருந்தாரா? வர சொல்லியிருந்தா இந்த டைம் வர சொல்லியிருந்திருக்க மாட்டாரே. இல்ல, நாங்க ஏற்கனவே ஐயா ஒரு தடவை பார்த்துட்டோம். எங்க ரேகைக்கு உண்டான ஓலைச்சுவடி கிடைக்கல, 2 நாள் பொறுத்து வந்து பாருங்கன்னு சொன்னாரு. அதான் எங்களை பத்தின ஓலைச்சுவடி கிடைச்சதா, எங்களை பத்தின விவரம் தெரிஞ்சுதான்னு கேட்க வந்தோம்.
ஓலைச்சுவடி வந்துடுச்சுன்னு தகவல் ஏதாவது சொன்னாரா? இல்ல அவர் எதுவும் சொல்ல, நாங்களா தான் வந்தோம். அப்படியா? ஏன்னா ஐயா இப்ப ராகுகால தியானத்துல இருக்காரு. எப்படியும் முடிய 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடும். நீங்க பக்கத்துல எங்கன்னா போயிட்டு வரணும்னா போயிட்டு வாங்க சார். நான் ஐயா வந்தோடனே தகவல் சொல்லிடுறேன். ஆமா, உங்க பேர் என்ன சார்? என் பேரை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஐயாவே பார்க்க வந்தேன். பரவாயில்ல, நாங்க வெயிட் பண்ணி அவரை பார்த்துக்கிறோம். அவர் தியானம் முடிச்சுட்டு வரட்டும். சரி சார், அப்பனா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் வேணா சேர் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தம்பி, நீங்க உங்க வேலையை பாருங்க. சரிங்க சார். சாரிங்க, இப்படி வெயிட் பண்ண வேண்டியிருக்குங்கிறது எனக்கு தெரியாது. வந்த உடனே அவரை பார்த்து விஷயத்தை தெரிஞ்சுக்கலான்னு தான் உங்களையும் கூட்டு வந்தேன். இப்படி ஆயிடுச்சு. ஏங்க, உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா நீங்க கிளம்புங்க. நான் ஜோசியரை பார்த்துட்டு விவரம் என்னங்கிறது உங்களுக்கு சொல்றேன். இல்லங்க, இருந்தே பாத்துடலாம். சரிங்க. ஏங்க, என்ன பதட்டமா இருக்கீங்களா? இல்ல உங்களோட குடும்பம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல இருக்கீங்களா? ரெண்டும் தாங்க. அன்னைக்கு நான் பெரிய எதிர்பார்ப்போடு வந்து ஏமாந்து போயிட்டேங்க. ஏங்க, இப்ப ஜோசியர் வந்த உடனே என்ன பத்தின எல்லா விவரத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லிடுவார்ல? ஏங்க, நம்பிக்கையா இருங்க, கண்டிப்பா கண்டுபிடிச்சு சொல்லிடுவாரு. எனக்கு என்னமோ ஐயா நேத்து கண்டிப்பா ஜோசியரை பார்க்க வந்திருப்பாருன்னு தான் தோணுது. ஐயா ஜோசியரை பார்க்க வந்திருப்பாரு. ஜோசியர் என்ன பத்தின எல்லா விவரத்தையும் ஐயா கிட்ட சொல்லிருப்பாரு. அத நம்ம கிட்ட சொல்றதுக்காக தான் ஐயா அவசர அவசரமா வந்திருக்காரு. அந்த அவசரத்தினாலதான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அப்படி இருந்தா நல்லது தானே. ஐயாவால இப்ப இருக்கிற நிலைமையில சொல்ல முடியலனாலும் நாம இப்ப ஜோசியர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே தாங்க எனக்கும் தோணுச்சு. எதுக்கு இந்த எண்ணத்தை மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிட்டு இருக்கணும்? நேரா வந்து ஜோசியரை பார்த்துட்டா ஒரு தெளிவு கிடைச்சிருமே தான் உங்களையும் கூட்டு வந்தேன். நான் நினைச்சது கரெக்டா இருந்துச்சுன்னா நான் யாரு, என் குடும்பம் எங்கங்கிற எல்லா விவரமும் எனக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு உங்க எதிர்காலம் பத்தி தெரிஞ்சிடும். அது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். புதுசா அதுல தெரிஞ்சுக்க எனக்கு விருப்பமும் இல்லை. ஐயாவும் நீங்களும் சொன்னதுக்காக தான் நான் சம்மதிச்சேன். மத்தபடி அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம்லாம் எனக்கு இல்ல. எனக்கு உங்க குடும்பம் எங்க இருக்கு, அதுல யார் யார் இருக்கா, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க தான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதுவும் இல்லாம நீங்க என்ன வேலை பாத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆமாங்க, நான் ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்கேன். எப்படியும் கொஞ்ச நேரத்துல ஜோசியர் வந்துருவாரு. அவர் மூலமா எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும்.